தேர்தலுக்கு முன்னாடி போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போகிறாங்க. வாயில் வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. சரி, கொடுத்த வாக்குறுதியில் எதையாவது கொஞ்சமாவது நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பட்ஜெட்டில் அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததற்கான எந்த அறிகுறியுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டின் கடன் தொகை இவ்வளவு இருக்குது, அந்த கடனை குறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லாத ஒரு உப்புச்சப்பான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு. தமிழக வெற்றி கழக அரசினுடைய இந்த முதல் பட்ஜெட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட். ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் அப்படின்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக இங்கே 2 கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தது, திமுக அதிமுக. இந்த 2 கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான். கல்விக் கொள்கை, மருத்துவக் கொள்கை, பொருளாதார கொள்கை, வேளாண் கொள்கை, போக்குவரத்து கொள்கை, மின்சார கொள்கை, இப்படி எந்த கொள்கையை பார்த்தீங்கன்னாலும் ஒரே கொள்கை தான். அப்போ இவங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டும் இவங்க பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை மட்டும்தான், கொஞ்சம் அந்த தொகை மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பட்ஜெட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, தூய சக்தின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று என்று அடித்து பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ இவங்க மற்ற கட்சிகளை போல் இல்லாமல் சொன்னதெல்லாம் செஞ்சுருவாங்க, புதிய திட்டங்களெல்லாம் வைப்பாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வைப்பாங்க, தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த பட்ஜெட் வந்து இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொகையெல்லாம் அந்த கடனை குறைப்பதற்கான திட்டத்தோடு மட்டுமல்லாமல் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கும், உற்பத்தி பொருளாதாரத்தை இவங்க கையில் எடுப்பாங்க என்று சிலர் எதிர்பார்த்துருக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கும்னு. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, உண்மையிலே நம்புகிறாங்க. சொன்ன வாக்குறுதியெல்லாம் இவங்க உடனே நிறைவேற்றுவாங்க. மற்ற கட்சிகளெல்லாம் நிதியை காரணமாக காட்டி காசு இல்லைங்க, கடனில் இருக்குங்க நாடு அப்படின்னு சொல்லி நிதி பற்றாக்குறை காரணமாக பட்ஜெட்டில் வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவதற்கான திட்டங்களோடு இருக்காது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, இவங்க சொன்னதை செய்வாங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்பினவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசினுடைய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து குறைந்தபட்சம் அதில் ஒரு சில வாக்குறுதிகளை வந்து, அதாவது ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகளாக இவர்களால் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை வந்து இவங்க நிறைவேற்றியிருக்கணும் இல்லையா? ஒரு பட்ஜெட் என்பது தானே தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியது இந்த பட்ஜெட்டில் தான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதி அப்படிங்கிறது என்னென்னா, மகளிருக்கு 4000 ரூபாய் கொடுப்போம், குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் மாதம் 2500 ரூபா 2500 ரூபா கிடைக்குமோ விஜய் ஓட்டு போட்டால் போடு ஓட்ட அப்படின்னு போட்ட பெண்களினுடைய எண்ணிக்கை, குடும்ப தலைவிகளின் எண்ணிக்கை நிறைய உண்டு. நம்பினார்கள். இவர் சினிமாவில் பேசுகிறது மாதிரி இங்கே அரசியலில் பேசுகிறத வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து செய்வார் அப்படின்னு நம்பி 2500 விஜய்க்கு ஓட்டு போட்டால் 2500 ரூபா கிடைக்கும்னு ஓட்டு போட்ட குடும்ப தலைவிகளெல்லாம் இன்றைக்கி ஷாக்கில் இருக்கிறாங்க. அது மாதிரி படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் 4000 ரூபா போ 4000 உங்களுக்கு எல்லாம். பல இளைஞர்கள் இதை நம்பி வாக்கு போட்டாங்க விஜய்க்கு. விஜய் அண்ணன் வந்தால் நமக்கு 4000 ரூபா தருவார், நம்ம வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நமக்கு 4000 ரூபா அவர் தந்துடுவார் அப்படின்னு ஓட்டு போட்டு வாங்கியிருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த நேரத்தில் நம்ம விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்ததும் 6 சிலிண்டர், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் நாங்கள் இலவசமாக தருவோம்னு. இது 6 சிலிண்டரா? எங்கள் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, எங்கேருந்துங்க நீங்கள் சிலிண்டர் கொண்டு வருவீங்க? அப்படியே சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் அந்த தட்டுப்பாடெல்லாம் சரியானா கூட 6 சிலிண்டர் இலவசமாக தர்ற அளவுக்கு எப்படிங்க உங்கள் பொருளாதாரத்தை வந்து எங்கேருந்து நீங்கள் எடுப்பீங்க? ஏற்கனவே கடனில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்கள் அண்ணன் செய்வார். எங்கள் அண்ணன் கை காசு போட்டு செய்வாருங்க. அவர்னா மற்றவங்கள மாதிரி மக்கள் பணத்தை எடுத்தா தருவார். எங்கள் அண்ணன் கையில் அவர்கிட்ட காசு இருக்குது, கை காசை போடுவாருங்க. அவர் 200 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தவருங்க, அவர் மக்களுக்காக வந்தவர் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இருக்கிறாங்கங்க. உண்மையில் இருக்கிறாங்க, சத்தியம் சொல்கிறேன், விளையாட்டி சொல்லலை. அப்படி பேசின பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதுவும் இல்லை, அந்த அறிவிப்பும் இல்லை. சரி, பெண்களுக்கெல்லாம் இலவசமாக பேருந்தில் பயணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து திட்டங்களெல்லாம் வச்சுருக்கிறீங்களே, இலவச பயணம் அனைத்து பெண்களுக்கும்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வருதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா, 1,21,000 கோடி கடன் வாங்குறதுக்கான திட்டம் இருக்கான். இது எதுக்கு? ஏற்கனவே இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த திட்டங்களுக்கான செலவுகளுக்காக 1,21,000 கோடி கடன் வாங்க போகிறாங்களாம்.
அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஏற்கனவே வாங்கின அந்த கடனுக்கான வட்டி செலுத்துறதுக்கான தொகை அது எல்லாமே வந்து அது தனி. சரியா? இப்போ இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. இந்த வேளாண் பட்ஜெட்டில் பெரிதும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, விவசாயிகளெல்லாம் எங்களுடைய விவசாய கடன்களை எல்லாம் விஜய் தள்ளுபடி பண்ணிடுவார், அவர் வந்து விவசாயிகளுக்காக அதிக அளவில் பேசினார், நாங்கள் கடந்த ஆட்சி காலங்கள்லாம் நிறைய நேரங்களில் எங்களுக்கு வந்து இந்த கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படலை, சில நேரங்களில் தள்ளுபடி செஞ்சாங்க, சில இடங்களில் வந்து தள்ளுபடி செய்யப்படாமல் இருந்துச்சு, இவர் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார், அதனால் அவருக்கு ஓட்டு போட்டோம், பட்ஜெட்டை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், பார்த்தா விவசாய கடன் தள்ளுபடி பற்றி எந்த செய்தியுமே வரல என்று விவசாயிகள் இன்றைக்கு சோகத்தில் போயிருக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் வர 20ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்துகிறதா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை என்று. இந்த விவசாய பட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த வேளாண் பட்ஜெட், இந்த வேளாண் பட்ஜெட்டில் உண்மையிலே இவங்க செய்திருக்க வேண்டியது என்னென்னா, இந்த வேளாண் கடன்களை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கணும், அதை செய்யலை. அதுக்கப்புறமா நெல் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபா கொள்முதல் விலையாக கொடுக்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, அதை கண்டுக்கவே இல்லை பட்ஜெட்டில். அது மாதிரி கரும்பு விவசாயிகளுக்கு வந்து ஒரு டன்னுக்கு 4500 ரூபா கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, அது பற்றிய எந்த அறிவிப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னாலே நீர் வேணும், தண்ணீர் வேணும். அப்போ விவசாய பட்ஜெட்டில் வந்து நீர்வள பெருக்கத்திற்கான திட்டங்கள் வந்து இருக்கணும், அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எல்லாம் கூட இல்லை. அப்போது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து புதிய திட்டங்களாக ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களினுடைய பேரை வெற்றி வெற்றி வெற்றின்னு மாற்றி திட்டங்களை வந்து கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான வேலையை செய்கிறாங்களே தவிர, அதை தாண்டி புதிதாக இந்த கடன் தொகையை குறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களோ இல்லை வேலைவாய்ப்பு. இன்றைக்கி இப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளவு மனித உழைப்பு வந்து வீணாக போயிட்டுருக்கு. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு இங்கே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அரசே உற்பத்தியை பெருக்கி இந்த இளைஞருடைய ஆற்றலை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருவாயை ஈட்டி அவர்களுக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்கலாம், அரசுக்கும் வருமானம் வரும், கடன் தொகையை குறைக்கலாம், அரசினுடைய கஜானாவை நிரப்பலாம், இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நிறைவேற்றலாம். அதுக்கான எந்த திட்டங்களுமே இவர்களிடத்தில் ஆக்கப்பூர்வமாக இல்லை. அப்போ இந்த அரசு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இப்போ தானங்க வந்தோம், முதல் பட்ஜெட்டில் எப்படிங்க எல்லாத்தையும் செய்ய முடியும், முதல் பட்ஜெட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்லாம் இங்கே சொல்லலை யாரும். ஒரு குறைந்தபட்சம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களையாவது நீங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருக்கணும் இல்லையா. நம்ம இது சொன்ன அந்த விவசாயிகளுக்கான திட்டங்களை வந்து அதையாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லையா. அதையே நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் வந்து இவங்க என்ன ஒரு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்கன்னா, இந்த தினத்தந்தியில் வந்து பெரிய தலைப்பு செய்தி பத்திரிகையில் என்ன அப்படின்னா, திருமணமாகும் பெண்களுக்கு வந்து 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும். யார் கேட்டா உங்கள்கிட்ட, யார் கேட்டாங்க? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி எதுக்கு நீங்கள் கொடுக்கணும்? இப்போது இதை நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்ததை வந்து மக்களை நம்ப வச்சாங்க, நம்ப வச்சு தான் வாக்குகளை வாங்கினாங்க, அப்போ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அது வந்து அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை தேவையற்றதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து தெளிவாக நம்ம கவனிக்கணும். அது நாம் தமிழர் கட்சி இலவசங்களை எதிர்க்குது இல்லையா, அப்புறம் இதை ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்கலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்க வாக்குறுதியை, அந்த வாக்குறுதி உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இலவசங்கள் எல்லாம் தேவையற்றது அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த புரிதல் வேணும். இதில் இதை போட்டு ஒரு விமர்சனம் பண்ணுவோம், ஏன் நீங்கள் நாம் தமிழர் தான் இலவசத்தை எதிர்க்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு இதை கேட்குறீங்க, நீங்கள் ஏன் மக்கள்கிட்ட சொன்னீங்க, மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு வாங்குனீங்க இல்லையா, அப்போ நீங்கள் செய்யுங்க. அந்த விமர்சனத்தை வைத்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் இப்போதும் சொல்கிறோம், உங்களுடைய இந்த அறிவிப்புகள் இருக்குது இல்லையா, அந்த வாக்குறுதி, இது முழுக்க இந்த நாட்டிற்கு தேவையற்ற, மக்களை ஏமாற்றக்கூடிய வெற்று கவர்ச்சிகரமான திட்டங்கள் தான் இந்த திட்டங்களை தவிர, இந்த திட்டங்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் வரப்போவதில்லை. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய வாக்குறுதியே எப்படி இருந்திருக்கணும், நாங்கள் எல்லோருக்கும் தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை இலவசமாக சமமாக எல்லோருக்கும் தருவோம்,
கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை தருவோம், வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தின் மூலமாக இந்த மாதம் 2500 சொல்கிறாங்க இல்லையா, இந்த சிலிண்டர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த தங்க நகை, இந்த பட்டு சேலை, இதெல்லாவற்றையும் நீங்களே சுயமாக வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்தணும் தானே ஒரு அரசு சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் சொல்லலை. இங்கே இந்த கொடுத்த இலவசங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளே உங்களால் நிறைவேற்ற முடியலை. இதை எப்படி நீங்கள் இப்போ ஒரு வாக்குறுதியை நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. இது ஒரு உற்பத்தியை பெருக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அது தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை தான் தொடரும். இருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்று இங்கே தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கணும். அந்த உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுப்பதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் எதுவுமே இல்லை. இனி அடுத்த பட்ஜெட்லையாவது உற்பத்தி பொருளாதாரத்தை இவங்க கையில் எடுப்பதற்கான திட்டங்களோடு வர்றாங்களா, இல்லை மறுபடியும் இதே தான்? இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடன் தொகை எல்லாம் குறைப்பதற்கு இந்த நிதிநிலை கொஞ்சம் சீரடைகிறதுக்கு ஒரு 2 ஆண்டுகள் ஏதோ ஆகும்னு ஏதோ சொல்கிறாங்களாம். அது நிதியமைச்சர் அப்படி சொன்னதாக செய்திகள் இருக்கிறது. ஆனால் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடனை எல்லாம் குறைக்க முடியாதுங்க, 50 வருஷம் ஆனாலும் குறைக்கவே முடியாதுங்க அப்படின்னு அவர் போட்டு உடைக்கிறாரு. அவர் பேசலாம் இல்லையா? இப்போது அமைச்சர் பேசுகிறதுக்கும் இந்த அதிகாரிகள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இதே அமைச்சர் சொன்னால் நம்ம எல்லாம் விமர்சனம் பண்ணுவோம், எல்லாருமே அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க. என்னங்க அப்போ நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிருவோன்னு சொன்னீங்க, நீங்கள் எங்கள் கையில் ஆட்சி தந்தால் எங்கள் அண்ணன் சாதிச்சிருவார், எல்லாத்தையும் சீரமைச்சிருவாருன்னு சொன்னீங்களே அப்படின்னா அவரை நோக்கி விமர்சனங்கள் வைக்கப்படும். ஆனால் இந்த அதிகாரிகள் பேசினா அதிகாரிகளோடு நின்று விடும் இல்லையா? அப்போ அதிகாரிகளை வச்சு சொல்கிறாங்க 50 வருஷத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு. இதை நிதித்துறை அமைச்சர் நீங்கள் சொல்லணும், 50 வருஷத்துக்கு கடன் தொகையை குறைக்கவே முடியாது. 50 வருஷத்தை விடுங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் கடனை நாங்கள் குறைக்க மாட்டோம், எங்களால் குறைக்க முடியாதுங்க, அதுக்கான திட்டங்கள் எங்களிடம் இல்லைங்க, நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மாங்க, வெறும் ஏமாற்று தான். நாங்கள் சும்மா ஏதோ நாங்கள் ஃப்ளோவில் போகிற போக்கில் ஃப்ளோவில் பேசுனதெல்லாம் நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ இது நீங்கள் பாருங்கள், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முதல் பட்ஜெட் அல்ல, இவர்களுடைய இறுதி பட்ஜெட் வரைக்கும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய கடனை 10 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய கடனை இவங்க 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி வரைக்கும் இவர்கள் கொண்டு போகிறதற்கான திட்டங்கள் தான் இவர்களிடம் இருக்குமே தவிர இந்த கடனை குறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களோடு இவர்கள் நகரவே மாட்டார்கள். நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நிறைய மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்தினாங்க, விஜய் அண்ணன் வந்தால் எங்களுக்கு இதெல்லாம் தருவார் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு மறுபடியும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள்.